ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் காலை உணவு தான் அந்த நாளையே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உணர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியது அப்படின்னா இந்த காலை உணவு. ஸோ அப்படிப்பட்ட காலை உணவில் தினம்தோறுமே நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் அருந்தி வரதுனால நிறைய மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியையும் குடலுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காயை பல வகைகளில் நம்ம பயன்படுத்தினாலுமே கூட காலையில் வெறும் வயத்தில், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரதுனால நிறைய மாற்றம் இருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது தான் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். ஏன்னா இந்த நெல்லிக்காவது இயற்கையாகவே உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ் மற்றும் விட்டமின்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும். நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால நிறைய நோய்கள்கிட்ட நம்மளை பாதுகாத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நெல்லிக்காயை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தினம்தோறுமே வெறும் வயிற்றில் நெல்லிக்காயையோ அல்லது ஜூஸாகவோ எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய இது போன்ற நிறைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளால் சிறப்பாக மாற்றிக்க முடியும். ரொம்ப ரொம்ப மிராக்கலான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காய் எப்படின்னா 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலான ஒரு சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். தினமுமே 1-2 சாப்பிட்டாவே போதுங்க. நிறைய மாற்றங்களை இந்த நெல்லிக்காய் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமான நோய் எதுவுமே இருக்கவே இருக்காது. செரிமான சக்தி அதிகமாகும். அதனால் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை தினமும் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் நோய் வராது, அஜீரணம் ஏற்படாது, வாய்வு தொல்லை இருக்காது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். அதோடு சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நமக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த நெல்லிக்காய் தாங்க. அதோடு இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி கொலஜான் உற்பத்தியை அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சருமத்தை எப்பவுமே இளமையாகவே வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இதனால் சருமம் எப்போதுமே இளமையாக இருக்கும். மேலும் நம்மளுடைய உடம்புல சுருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படாது. அதோடு மட்டும் இல்லாமல் சருமத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. எவ்வளவோ நம்ம மருந்துகளை வாங்கி சாப்பிட்றோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம் நம்மளே அழகுபடுத்திக்கிறதுக்காக. இதை எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, முடி நல்லா வளரும். முடிக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமுமே இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அதனால் முன்கூட்டியே ஏற்படக்கூடிய அந்த நரை முடியை கூட தடுத்து நிறுத்திடுங்க. இந்த இளநரையை கூட ஏற்படாமல் தடுத்துடும். ஸோ அப்படியே ஒரு வேளை இளநரை இருக்கக்கூடியவங்க சாப்பிட்லாமா, நீங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுல இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்குங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஏல குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இதை குறைச்சி நல்ல கொழுப்பை அதாவது HDL அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இதய ஆரோக்கியத்தை அதிகரித்து குறித்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது. டயபெட்டிக் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைப்பு அப்படின்றதுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்காங்க. இது எல்லாம் செய்கிறதோடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம்தோறுமே வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நெல்லிக்காயில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகமாக்கி கொடுக்குது. அதோட உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் எரித்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுது. ஸோ கெட்ட கொழுப்பு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல்
இந்த நெல்லிக்காயில நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா முழுமையா இருக்குங்க. அந்த நார்ச்சத்து முழுமையான உணர்வ உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பசி உணர்வு அதிகமா இருக்கும். கலோரிய வந்து உட்கொள்ள வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால எடை கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ட்ரை பண்ணுங்க. இந்த எடை குறைப்புக்கு முக்கியமானது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான். அதாவது அந்த நேரத்தில செரிமானத்தை வந்து மேம்படுத்தி நச்சுத்தன்மையை நீக்கினாவே போதுமானதா இருக்கும். மேலும் இந்த டைமில் நீங்கள் நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுடைய கண் பார்வையும் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். நெல்லிக்காயில் வந்து கரோட்டின் அப்படின்றது அதிகமாகவே இருக்குங்க. அதனால் உங்களுடைய கண் பார்வையை வந்து இது மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் தினம்தோறுமே வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். கண் புரை, எரிச்சல், கண்ணில் ஏற்படக்கூடிய நீர்ப்பதம், இது எல்லா பிரச்சனையுமே வந்து நிச்சயமாக வந்து தடுத்து கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதுங்க. ஸோ நெல்லிக்காவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும். டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா நீரிழிவு பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ அதனால் செய்யுங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெல்லிக்காயில் சக்தி வாய்ந்த இந்த பண்பு இருக்கிறதுனாலயே உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கூட இது வந்து குறைச்சி கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க, பிற பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் ஜூஸை தினமுமே வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இப்படி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இது கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ஆப்பிளுக்கு இணையான சத்து கொண்ட இந்த நெல்லிக்காயை யாரெல்லாம் தினமும் சாப்பிட்றீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காயில் கால்சியம், விட்டமின், புரதம் இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதிக் போன்ற இயற்கை மருந்துகளில் அதிகமாக இந்த நெல்லிக்காயை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா தினமும் குடிச்சிட்டு வரதுனால வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து தடுத்து நிறுத்திடுங்க. அதாவது காய்ச்சல், சளி இதெல்லாம் வந்து எதுவும் வராது. பாக்டீரியா, வைரஸ் மூலமாக எந்த தொற்றுமே வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் தான். இப்போ இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் கிடைக்கிது. ஆனால் இந்த நெல்லிக்காயை பச்சையாவோ அதனுடைய சாறு எடுத்தோ நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய முழுமையான சத்துக்களை உங்களால் அடைய முடியும். அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால நீங்கள் எண்ணிலடங்காத மாற்றங்களை வந்து உணர முடியும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. தினமுமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வந்துடும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களாம் தினமுமே நெல்லிக்காய் சாப்பிடுங்க. உடல் பருமனால் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்களா, நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை வந்து சாப்பிடுங்க. நெல்லிக்காய் சாத்தோட கொஞ்சம் இஞ்சி சாறு வந்து சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்க முடியும். அதோட இந்த நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குங்க. எலும்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவை வந்து அதிகரிக்க செய்யும். ரத்த சோகைக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தான் நல்ல ஒரு மருந்து. தினமுமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வாங்க. சீக்கிரமாக வயதாகாமல் ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னா அது இந்த நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். குறிப்பாக தலைமுடிலாம் சூப்பராக வளரும், கருமையாக இருக்கும், முடி கொட்டுறதெல்லாம் டக்குன்னு நின்றும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து தினந்தோறும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய உடலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.